இறைவனின் மாட்சி, இறைவனின் மாட்சி வானங்களையும் விட உயர்ந்தது. இறைவனின் மாட்சி, இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி, இறைவனின் மாட்சி வானங்களையும் விட உயர்ந்தது. இறைவனின் மாட்சி, இறைவனின் மாட்சி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நம்மை பல்வேறு நிலைகளிலே ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து வருகின்றோம். இறை வார்த்தை நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இந்த திருப்பாடலில் 113வது திருப்பாடல் 1 6 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, பெந்தகோஸ்தே திருவிழாவின் பொழுதும் அந்த கூடார திருவிழாவின் பொழுதும் இந்த நிகழ்வுகளில் இந்த திருப்பாடல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதே போல பாபிலோன் ஆட்சியிலே இருந்த அந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்று அவர்கள் கடந்து வருகின்ற நேரத்திலே ஆண்டவருக்கு ஒரு புகழ்பாவை எடுக்கின்றார்கள். அதன் வழியாக அந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் இந்த திருப்பாடல் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவனின் மகிமையும் எப்படி அந்த தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை இறைவன் கண்ணோக்குகின்றார் என்பதை குறித்தும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய பணியாளர்கள் என்பதை இந்த முதல் வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்போ ஆண்டவருடைய பணியாளர்கள் யார்? குருக்கள், துறவியர்கள் அல்லது மற்ற சபையை சார்ந்தவர்களா என்றால் எல்லோருமே ஆண்டவருடைய பணியாளர்கள். இறை வார்த்தையை நம்புகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பணியாளர்களாக இருக்கின்றோம் என்பதை முதலிலே உணர வேண்டும். அப்படி என்றால் நமக்கு என்று கடவுள் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கின்றார். அதன் வழியாக அந்த இறை மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் நம்மிடத்திலே விரும்புகின்றார். கத்தோலிக்க பார்வையிலே பார்க்கின்ற பொழுது ஏதோ இந்த திருப்பலி அல்லது ஆராதனைகள், ஜெப வேலைகள், இதில் மட்டும் நாம் இறைவனை புகழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் அந்த இறை அனுபவத்தை உணர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரது பெயரை போற்றுங்கள். ஏனென்றால் அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மாட்சி உள்ளவர். இறை மகிமை எந்த காலத்தினாலும் கட்டுப்பட்டது அல்ல. அப்படி என்றால் அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் நாம் தான் அந்த மகிமையை, அந்த மகிழ்ச்சியை நாட தவறிவிடுகின்றோம். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் ஒரு எல்லையை தாண்டிய ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறதா? நான் கோவிலுக்கு செல்லுகின்றேன், திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றேன், ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்றேன், அதற்கு என்று அந்த குறிப்பிட்ட நேரம். ஆனால் அதையும் கடந்து நாம் கடவுளிடத்திலே அந்த ஒரு உறவை கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இறைவன் ஒரு நாட்டின் கடவுள் மட்டுமல்ல, மாறாக உலகின் கடவுள், அனைத்து மக்களுக்கும் அவர் கடவுள். அதனால இன்றைக்கு பாரபட்சம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக இவர்கள் இப்படி அவர்கள் அப்படி என்று சொல்லி பலவிதமான குழப்ப சூழ்நிலையிலே நாம் ஒரு சில நேரங்களிலே நம்மை பிரித்தாளக்கூடிய சக்திகளுக்கு
நாம் நம்மை உட்படுத்தி விடுகிறோம். ஆனால் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கின்றார், எனவே அவரை முதன்மையாக நான் தேட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றோமா? இறை மகிமையும் இறை மாட்சியும் என்னில் செயல்படுகின்றது, எனவே என் சக மனிதர்களை உணர்ந்தவர்களாக நான் வாழக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த திருப்பாடல் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது இதோ திரு அவையினுடைய அந்த வழிபாட்டு மரபிலே புகழ்ச்சி, தாழ்மை மற்றும் இறைவனுடைய அந்த உலகளாவிய அரசாட்சி ஆகியவற்றை உட்புகுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். எனவே அத்தகைய ஒரு நிலையிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாறுவதற்காக ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். இதோ எங்களுடைய கண்கள் விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாக நீர் எவ்வாறு எங்களுக்காக அனைத்தையும் துறந்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தீரோ அதுபோல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்மை மாட்சிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.